நம்முடைய தேவன் புழுதியில கிடக்கிறவங்கள, குப்பையில இருக்கிறவங்களையும் தூக்கி உன்னதமான இடங்களில உயர்த்துகிற தேவன். நம்ம நினைக்கிறோம், எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பே இல்ல. நான் ஒரு பெரிய நிலைமைக்கு என்னால வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அந்த உலகத்தின் மக்கள் என்ன சொல்றாங்க? நல்ல படிப்பு இருக்கணும், அனுபவம் இருக்கணும், பயிற்சி இருக்கணும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கணும், உங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருந்தால் ஒழிய, உங்களுக்கு வாழ்க்கையில உயர்வதற்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்றாங்க. நல்ல மதிப்பெண்கள், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனா தான் உங்களால முடியும். அதனால படி, படி அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றதுக்கும், நல்ல பள்ளிகளிலே படிக்க வைப்பதற்கு ஆள் இருந்தா தான் முன்னுக்கு வர முடியும் என்று சொல்றாங்க. ஆனா தேவன் இந்த காரியங்கள அவர் சொல்லவே இல்ல. மனித அளவீடுகள், தேவனுடைய அளவீடுகள் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு யாரும் உங்க கூட நின்னு உங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்கள் தேவனை பிடித்துக் கொண்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரோடு உறவு கொண்டீங்கன்னா, அந்த உறவு ஒன்றுமே போதும் உங்களை மேலான நிலைமைக்கு உயர்த்த முடியும். வேதம் இப்படிப்பட்ட அநேகரை காட்டுகிறது. வேதத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார் என்பதை நீங்க கண்டுகொள்வீங்க. அவரோடு உள்ள உறவுக்கு மாறாக வேறு எந்த காரியமும் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமும் உங்களை மேல கொண்டு போக முடியாது.